Welcome back to Karthik's Gram. அகமதாபாத்ல வந்து நீங்க என்னடா எங்களை ஜெயிக்கிறது, நாங்க வந்து உங்களை ஜெயிக்கிறோம்னு சொல்றாங்க குஜராத் டைட்டன்ஸ். அப்படி ஒரு சம்பவம், மொரட்டு சம்பவம். சுப்மன் கில் 84 ஆஃப் 44, கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். ஆனா உண்மையாவே ஒரு விஷயம் ஷாம் ப்ரோ, என்னதான் வந்து மற்ற டீம்ஸ்ல வந்து நம்ம சூப்பர் ஸ்டார்ஸ் அதெல்லாம் பத்தி பேசினாலுமே சைலண்டா நீட்டா கிரிக்கெட் ஆடிட்டு ஒரு ஒரு வெல் ஒரு டீம் வந்து நல்லா ஒரு பேலன்ஸ் அண்ட் எவ்ரி திங் இட் லுக்ஸ் குட். அந்த டீம் அட்மாஸ்பியரே வந்து லுக்ஸ் குஜராத் நல்லா இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல அதுவும் அந்த அந்த ஒரு டிஃபீட்க்கு அப்புறம் ஆஃப்டர் அந்த மும்பை டிஃபீட்லாம் அப்புறம் த வே தே கேம் பேக் ஸ்ட்ராங்கர், இந்த ரீசன்ட் மொமெண்டம் வச்சிருக்காங்க. ரியலி லுக் குட்ல. ஏன்னா 77 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. இட்ஸ் நாட் அ ஈஸி திங் டு டூ, அதுவும் அவேல. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு குஜராத் டைட்டன்ஸ். ரஷீத் கான் காட்டுறாரு, கொஞ்சம் மறந்தா கொஞ்சம் விட்டா பழைய வில்லங்கிறதே மறந்துடுவீங்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். 4 விக்கெட் போட்டு அந்த துருவ் ஜுரல் போல் எடுத்ததெல்லாம் வந்து வேற மாதிரி பால். ஸோ யா ஷாம் ப்ரோ, டெல் மீ அபவுட் த கேம். என்ன ஆச்சு, வாட் ஹேப்பன் டுடே? நான் வந்து நேற்று நம்ம ப்ரிடிஷன்லேயே சொன்னேன், ஜிடிக்கு தான் வந்து இந்த மொமெண்டம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். நீங்க 2 பேரும் அல்லா போல் நல்லா போல்னு சொன்னா கூட இல்ல ஜிடி வந்து ஏதோ சம்திங் இஸ் குக்கிங். ஏன்னா அவங்க வந்து இந்த வே தே சேஞ்ச் டீம் காம்பினேஷன் கொஞ்சம் மாத்திரதா இருக்கட்டும், இல்ல வந்து ஜேசன் ஹோல்டர் உள்ள அடிஷன் கொண்டு வந்தது அந்த டீமுக்கு ஒரு இன்னொரு டைமென்ஷனை கொடுத்த மாதிரி நான் பாக்குறேன். ஒன்ஸ் வென் ஜேசன் ஹோல்டர் கேம் இன், கிளென் பிலிப்ஸ்க்கு பதிலாக உள்ள வராரு. உள்ள வந்தவனே இமீடியட்டா இம்பாக்டா பாத்தீங்கன்னா தென் தேரோட வின்னிங் ஸ்ப்ரீ மாதிரி உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு 7 அடியில பால விடுறதா இருக்கட்டும், இல்ல வந்து தேவைப்படுற நேரத்தில் அடிக்கிறதா இருக்கட்டும், ஹீஸ் டூயிங் சம்திங் ஸ்பெஷல் மாதிரி தான் இருக்கு. ஐ திங்க் அந்த ஒரு இன்க்ளூஷன் வந்து அவங்களோட பேஸ் ஃபேக்டரியில இன்னொரு ஒரு ஒரு ஃபேசட்டை கொடுத்த மாதிரி இருக்கு. ஏன்னா சிராஜ் எப்பவுமே நம்ம வந்து ஒரு அண்டர் ரேட்டட் போலர். டெஸ்ட் மேட்ச் லென்த்ல வந்து போட்டு தாக்கிட்டு இருந்தாரு. அடுத்து ரபாடா, நோ அதர் கொஸ்டின். அவர் வந்து ஹி இஸ் ஷோயிங் வை ஹி இஸ் தட், அந்த ஒரு ப்ரோவர்ஸ் இருக்குன்னு சொல்லி காமிச்சார். கூட வந்து ஜேசன் ஹோல்டர் மாதிரி ஒரு ஒரு இன்னொரு ஒரு 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 கைண்ட் ஆஃப் அட்டாக், ஒரு லாங்கி பவுன்சி போலர் கிடைக்கும் போது அவங்களுக்கு வேற என்ன வேணும்? அவங்க எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்கன்னா, போன சீசன் அவங்களுக்கு சக்சஸ் கொடுத்த பிரசித் கிருஷ்ணா உட்கார வச்சுட்டு இந்த காம்பினேஷனோட போயிட்டு இருக்காங்க. இந்த காம்பினேஷனோட வந்து நீட்டா வந்து அவங்க போய் வந்து தே ஆர் லைக் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட், தே ஆர் லைக் கிவிங் இட் அக்ராஸ். இந்த மாதிரி வந்து நாங்க ஏன் இன்னும் நம்ம நிறைய டீம் ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் அண்டர் ரேட்டடா இருக்கு, இல்ல கொஞ்சம் உள்ள மிடில் ஆர்டர் பிரிட்லா இருக்கு, டாப் ஆர்டர் 3 ஃபெயில் ஆனா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன போது கூட இன்னைக்கு ஆஃப்கோர்ஸ் நீங்க டாப் ஆர்டர் அடிச்சிட்டாங்க. 2 பேர் அடிக்கிறாங்க, அந்த 2 பேர்ல ஒருத்தர் 5 ஓவர் அடிக்கிறாங்க. அந்த மொமெண்ட்ல அப்படியே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு ஐ ஈவன் தாட் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு புல் பேக் பண்ணாங்களோ, ஏன்னா ஒரு ஷட் டவுன் ஓவர்லாம் போட்டாங்க. துஷார் தேஷ்பாண்டேல 4 ரன் ஓவர்லாம் வந்து கடைசியில கொஞ்சம் முன்னாடி எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. பட் இருந்தாலும் தே ஷோட் தட் தே ஆர் அ டீம். அந்த ஒரு ஹண்டிங் லைக் பேக்ஸ் மாதிரி வந்து பேக்கை ஹண்ட் பண்ணி பேக்கப் பண்ணியிருக்காங்க. நம்ம மிட்ரிடியில சொல்லும் போது சொன்னோம், ஜிடிக்கு வந்து இது எல்லாமே மோதுறது எல்லாமே டாப்ல இருக்க அந்த 4 டீமோட தான். ஆர்ஆர அடிச்சாச்சு, ஆர்சிபி அடிச்சாச்சு, பஞ்சாப அடிச்சாச்சு. இப்ப மிச்சம் யார் இருக்கா? இப்போ எஸ்ஆர்எஸ் தான் அவங்க எஸ்ஆர்எஸ் அடுத்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எஸ்ஆர்எஸ் தான் பாக்கி. Yeah, they have 3 games. ஒன்னு வந்து SRH, ஒன்னு KKR, ஒன்னு CSK. ஓகே ஸ்ரீதர் சார், ஜோஃபர் ஆர்ச்சர் நீங்க 4 ஓவர் போடவே இல்லை, புடிங்கி அடிச்சிருக்காங்க. 3 ஓவர் 46 ரன்னு. அதுலயும் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரு போட்டுக்கிட்டே இருக்காரு, போய்கிட்டே இருக்கு ஓவர். வாட் டு யூ திங்க் ஆஃப் த கேம்? கேம் ஆக்சுவலா டாஸ் போடுறதுக்கு முன்னாலே 6 லூஸ் பண்ணிட்டாங்க. இஸ் வாட் ஐ கேன் சே. சி இவங்க வந்து பவர் பிளேல தேவர் சக்சஸ்ஃபுல் பேசிக்கலி பிகாஸ் ஆஃப் த பேர் ஆஃப் த போலிங். அவரை டிராப் பண்ணிட்டு இவங்க மட்டும் ஆடினாங்க, அப்பவே உங்களுக்கு காலி. ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் நீ வந்து பின்னால வந்து, அதாவது 20 மேட்ச்ல ஒருத்தன் தான் ஒரு மேட்ச் தான் வின் பண்ணுவாங்க, நம்பர் 9லாம் வந்து அடிக்கிறதுலாம். சி உனக்கு போலிங் வந்து எடுத்தோடனே யூ ஹவ் பீன் சக்சஸ்ஃபுல் போலிங் லைக் திஸ் இல்லையா? அவரை டிராப் பண்ணது வந்து ஒரு ஹியூஜ் செட் பேக். பிகாஸ் இவங்க வந்து டாப் 3 நல்லா ஆடுவாங்க, நீ வந்து ஃப்ரீயா ஆட விட்டானா இவங்கள பின் எடுத்துருவாங்க. அது என்னாச்சு, அந்த 2 போலிங் கிடையாதுயா சொன்னா இவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கான்ஃபிடன்ஸா இந்த மாதிரி பயங்கரமா ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் டாஸ் வின் பண்ணி இவங்க பேட்டிங் ஆடிருக்கலாம். ஐ டோன்ட் நோ, இது ஸ்பின் வந்து நல்லா ஹெல்ப் பண்றதுன்னு சொல்லும்போது ஐ டோன்ட் நோ வை தே ஆப்டட் டு பேசிக்கலி போல் ஃபர்ஸ்ட். தட்ஸ் ஆல்சோ எஸ்பெஷலி அதான் சார், கேம்ல 230 கன்சீட் பண்ணி கூட யாஷ்ராஜ் புஞ்சா 4 ஓவர் 37, ஜட்டு 4 ஓவர் 34. ஸோ அங்க வந்து 8 ஓவர்ஸ் வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. மிச்ச 12 ஓவர்ல தான் புடிங்கி அடிச்சிருக்காங்க.
அதான்ப்பா அதுதான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னாக்க நீங்க போலிங் வந்து வீக்கரா போகும்போதே தெரிஞ்சு போச்சு நீங்க வந்து யுவர் ஆன் டிஃபென்சிவ்னு. ஒன்ஸ் யூ கன்சீட் 230, இன்ஃபேக்ட் 250 அடிச்சிருப்பாங்க அவங்க. கம்மியா கம்மியா 230 அது கொடுத்த பிறகு இவங்க பேட்டிங் வந்து யாரா இருந்தாலும் அடிச்சிருக்க முடியாது. சூரியவன்சி 30 நாள் 100 அடிச்சா தான் சான்ஸே தவிர மற்றபடி சான்ஸே கிடையாது 230 அடிக்கிறதுக்கு. அண்ட் விக்கெட்ல வந்து இட் வாஸ் ஸ்டாப்பிங் அண்ட் கமிங். இன்ஃபேக்ட் சாய் சுதர்ஷன் இந்த இன்டர்வியூல சொன்னாரு, இந்த மிட் இன்னிங்ஸ்லயே விக்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, அடிக்க முடியலன்னு. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறது தான் நல்லது. டீமு உனக்கு ப்ராப்ளம் செலெக்ஷன்லயே பயங்கர, அது வந்து சரியான தப்பு அவங்க பண்ணது. அது ஆண்ட்ரே பெர்ஜரை விட்டுட்டு ஆடுறது ஒரு பைத்தியக்காரத்தனம் எதுவும் கிடையாது. தேவர் ஹண்டிங் இன் பேக்ஸ். ப்ரெஷர் இருக்கும். நீ ரெண்டு போலிங் போட்டு தான் ப்ரெஷர் இருக்கும். யாராவது ஒருத்தர் அடிச்சு அவுட் ஆவாங்க. இப்போ வந்து ஒருத்தர் தான் அப்படின்னு உடனே ஜெஃபர் ஆர்ச்சரும் வாஸ் நாட் ஆன் சாங் பின்னி எடுத்துட்டாங்க. அட் த சேம் டைம் ஜிடி நீங்க பாத்தீங்கன்னா டேர்ன் அரவுண்ட் நம்ம மிட் சீசன்லயே நான் ஒருத்தன் தான் கொடுத்தேன் ஜிடி வந்து டாப் 4ல வரும்னு. யாருமே சொல்லல. ஏன்னா பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கிற டீம் தான் வரும்பா. எப்போதுமே நீ சொல்றேன், பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கிற டீம் தான் சான்ஸ். விக்கெட்ஸ் வந்து பிஹேவ் ஸ்லைட் கொஞ்சம் அதெல்லாம் வந்ததுனாக்கா ஃபுல்லா அடிக்க முடியாது. மிடில் ஓவர்ஸ்ல வந்து விக்கெட் விடுவாங்க நல்ல bowling டீம் இருந்தாங்க. தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஹேப்பனிங் தி லாஸ்ட் 3 games. இஃப் யூ நோட்டீஸ் மிடில் ஓவர்ஸ்ல பீப்புள் ஆர் லூசிங் இட். முதல்ல 7-8 ஓவர்ல 100 அடிக்கிறாங்க, அப்புறம் 150 160 தான் அடிக்கிறாங்க. நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. பிகாஸ் தே திங்க் தே கேன் ஹிட் அண்ட் அடிச்சு அவுட் ஆறாங்க. இது ஒரு பேட்டர்ன். ஏன்னா விக்கெட்ஸ் வந்து நல்ல சம்மர்ல இருக்கிறதுனால ஸ்லோவா இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்றது. ஸ்பின்னர்ஸும் கரெக்டா போடுறாங்க. ஆல் காம்பினேஷன்ஸ். நீ எல்லா மேட்சும் எடுத்துங்க. ஒரு பேட்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னாக்க யூ ஹேவ் டு லுக் அட் த விக்கெட்ஸ் வந்து இப்படி இருக்கு பிஹேவியர் அப்படிங்கறத வந்து இவங்க வந்து அனலைஸ் பண்ணி ஆடணும். சார் அப்போ டு யுவர் பாயிண்ட் வந்து என்னன்னா, இப்போ ஹெட்மேர் வந்து கேம் இன் பிளேஸ் ஆஃப் ரியான் பராக். சார் ரியான் பராக் இன்னைக்கு ஆப்வியஸ்லி இன்ஜுரினால ஆடல. சோ இப்போ என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, துஷார் டிராப் பண்ணிட்டு எப்பவும் போல அவங்க ஆண்ட்ரி துஷார் இல்லாம எப்பவும் போல பர்கரே ஆடி இருக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஹெட்மேர் ஒரு இந்தியன் பேட்டர் ஆடி இருக்கலாம். கரெக்டா சார்? ஹிட்மேயர் வந்து ஃபார்ம்லயே இல்லப்பா ஆக்சுவலா. அவர் இந்த விக்கெட்ல ஸ்பின் ஆறுது. விக்கெட்ல ஹிட்மேர் இன்ஃபேக்ட் டொனோவன் ஃபெரரா ஆட மாட்டாங்க அவங்க சொல்றாங்க. ஹெட்மேர் இஸ் a குட் பிளேயர் தானே சார் மிடில் ஓவர்ஸ்ல? இல்லம்மா, இந்த bowling you have to look at their bowling. Can he hit against Siraj? Can he hit against Rabada? Can he hit against Rashid Khan? I don't think so. இல்ல நான் ஏன் சொல்றேன்னா, குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னுங்கிறப்போ கன்சிடரபிளி ஹெட்மேர் பாஸ்ட்ல வந்து கொஞ்சம் ஸ்பின்லாம் டீசெண்டா ஆடி இருக்காரு. கம்பேர்ட் டு அதர் பிளேயர்ஸ் he has played spin pretty I have told you 3 bowlers which he will be facing. Does he have success against them? No. Percentage wise it will be like 20% hit, 80% they will win. Because okay, Rabada sir, is bowling. Rajasthan batting வந்தா சார். See, one more point. Rabada is bowling beautifully. நான் தான் முதல்ல சொல்றேன், கோலி விக்கெட் அந்த இதுல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் நல்லா போடுறாரு, பார்த்தாடணும். அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு போல ஸ்லோவா போடுறாரு, ஒரு பவுன்சர், இன்னொரு பவுன்சர் ஃபாஸ்டா போடுறாரு மூஞ்சிக்கு. அதை அடிக்கிறாங்க, விட்டாராங்க. இப்ப சூரியவன்சி ஒரு 6 அடிச்சதே ஒரு மாதிரி அது காத்துல சல்லுன்னு தூக்கின்னு போயிடுச்சு. ஆக்சுவலா வந்து அது பயங்கரம். இட் கேம் வெரி ஃபாஸ்ட் ஆன் ஹிம். இஃப் யூ நோட்டீஸ் தட் ஒன், இட் கேம் வெரி ஃபாஸ்ட் ஆன் ஹிம். பாத்தீங்களா அது? சார் எவ்ரிதிங் ஃபேர் சார். பட் ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, டீம் செலெக்ஷன் எல்லாம் ஓகே, பட் மை கொஸ்டின் இஸ் டீமோட பேட்டிங் வந்து ஷுட் நாட் பி டிபெண்டன்ட் ஆன் எனிபடி இல்ல சார். அந்த வகையில பாக்குறப்போ கம்ப்ளீட்டா என்டையர் பேட்டிங் யூனிட்மே ஃபெயிலியர்ல சார். அதாவது ஜெய்ஸ்வால் 3 ரன் சார், சூரியவன்ஷி 36, துருவ் ஜுரல் he started well சார். அந்த ஷார்ட் பால் 6லாம் வந்து உண்மையாவே நல்லா இருந்துச்சு, நல்லா பளிச்சுன்னு அடிச்சாரு. பட் he was not able to carry that not thanks to great ball from ரஷீத் கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெட்மேர் 6, டானோவன் ஃபெரேரா 4, சுபம் தூபே 5, தசுன் ஷனகா 16, ஜடேஜா மட்டும் கொஞ்சம் 38 ஆடினாரு. பட் கம்ப்ளீட்டா பேட்டிங் ஃபெயிலியர்ல சார் மிடில்ல. நீ சொல்ற பாயிண்ட் எல்லாமே கரெக்ட். பட் நான் என்ன சொன்னேன்னா, டாஸ் போறதுக்கு முன்னாலே யூ ஆர் டிஃபென்சிவ். நோ, யூ have dropped a bowler and are a pair of bowlers who are bowling very well in power play. You have disturbed them. அப்பவே அவங்கள வந்து அப்பரண்ட் ஆயிடுச்சு ஜிடிக்கு. பிளஸ் விக்கெட் வந்து ஹெல்ப் பண்ண போறது ஸ்பின் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு. அப்பயும் போச்சு உங்களுக்கு. மிடில் ஓவர்ஸ்ல ரஷீத் கானை பார்த்தாடணும். எல்லா இதுலயுமே you have been defeated strategically. சுதர்ஷன் நல்லா ஆட்டாரு பேட்டிங், கில் நல்லா சூப்பரா ஆட்டாரு. கில்லோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் சொல்லுவேன். அந்த ஹேசல்வுட் அடிச்சாரு பாருங்க, அதுல இஸ் பீன் டிரான்ஸ்ஃபார்ம்ட் பிளேயர் இன் திஸ் IPL because he is very aggressive in his batting now. He is playing really well.
ஆக்சுவலி. தொடர்ச்சி 4வது 50 இல்ல சார், தொடர்ச்சி 4 50 450 அந்த டாட் மாதிரி அடிச்சிட்டு இருக்காப்ல. ஷாம்ப்ரோ வாஷிங்டன் சுந்தர் பத்தி பேசுறப்போ ஷாம்ப்ரோ நிறைய பேசியிருந்தோம். பட் ஆனா அடிச்ச சிக்ஸ்லாம் செம்ம எலகண்டா இருந்துச்சு ப்ரோ. நல்ல பர்ச்சேஸ் இருந்துச்சுல. அடிச்ச ஷாட் பாத்தீங்களா? அந்த சிக்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா வித் எஃபர்ட்லெஸ்ஸா அடிச்சாருல. ஜஸ்ட் லைக் தூக்கி அந்த ஸ்கூப் பண்ணி விட்ட மாதிரி வந்து அந்த ஸ்பூன்ல அடிச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு. சி ரோல் கிளாரிட்டிங்கிறது இப்பதான் அவங்க டீம் வந்து ஒரு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 7 மேட்ச் கடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ரோல் கிளாரிட்டி வந்து தெரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்கோர்ஸ் அந்த மும்பை இந்தியன்ஸோட அந்த வின் வந்து அந்த மிருகத்தை கிளப்பி துளியலை கிளப்பி அந்த பாட்டுல வர மாதிரி ஏதோ ஒரு மாதிரி ஒரு மிஸ்ஜாயிண்டடா இருந்த அந்த ஜிடியை வந்து கிளப்பி விட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா வந்து அதுக்கடுத்து சென்னை அவே கண்டிஷன் அவேல வந்து சென்னையை டாமினேட் பண்ணதா இருக்கட்டும், இன்னைக்கு போய் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாம்ப் தேர் அத்தாரிட்டி. இட்ஸ் நாட் லைக் ஆப்போசிஷனுக்கு இவ்வளவு ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு போச்சு கேமு, கடைசி ஓவர்ல ஜெயிச்சாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. தே ஹவ் காம்ப்ரிஹென்சிவ்லி பீட்டன். இன்னைக்கெல்லாம் வந்து உனக்கு என்ன 4 ஓவர் கிட்ட இருக்கும் போது அடிச்சு முடிச்சிட்டாங்க. உனக்கு 16 ஓவர் கிட்ட பவர் பிளேக்குள்ளேயே உனக்கு அத்தனை விக்கெட் தூக்கணும்னே முடிஞ்சு போச்சு. இன்னொன்னு என்னன்னா அதிசயமா வாஷியும் போலிங் போடுறாரு, சாய் கிஷோர் போலிங் போடுறாரு. கோயிங் ஃபார்வர்ட் கொஞ்சம் பவுலிங்குமே கொஞ்சம் பிரிட்டி மச் சார்ட்டட் லைக் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ். இல்ல ஸ்பின்னுக்கு அவங்களுக்கு தே ஆர் வெரி ராசல். மானவ சுத்தர் நல்ல ஸ்பின்னர் அவங்களும் வச்சிருக்காங்க. இன்னைக்கு டால் அண்ட் லாங்கி சாய் கிஷோர் நம்ம பேசியிருந்த அந்த 7 அடி ஹைட்ல இருந்து பால விடுற ஆள் அவரும் வந்தாப்ல. அவரு ஒரு பக்கம் லைட்டா ஸ்க்ரூ பண்ணும் போது என்ன பண்றாங்க, ரஷீத் கான் அடிக்க போய் விடுறாங்க. நீங்க அந்த போல்ட்லாம் பத்திலாம் வேற ஒரு ஒரு நல்ல போலருக்கான அடையாளம் என்ன, இப்ப போலர் வந்து கேட்ச் எடுக்கிறதோ இல்ல எல்பி மீது எடுக்கிறதோ வந்து ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து கேட்சுங்கிறது ஃபீல்டர் கீப்பரோ ஃபீல்டரோ அவனோட நேரத்தில் நீ நம்பி இருக்கணும். எல்பிங்கிறது ஹிட் ஆர் மிஸ், நீ போடுற இடம் மிஸ் ஆனாலும் பேட்டிங். போல்டு ஒண்ணுதான் அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஸ்மார்ட் பண்ணி எடுக்கணும். த வே ஹி டுக் வந்து அந்த டானன் ஃபெரர் விக்கெட் எடுத்ததும் இல்ல இவன் விக்கெட் துருஜர் விக்கெட் எடுத்ததும் லிட்டு, அதே மாதிரி சிவம் டூபே வந்து அடிச்ச அடுத்த பால் தூக்கி விக்கெட். சிவம் டூபே வந்து அடிச்சாப்ல ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்தாரு, அடுத்த பால் உள்ள எடுத்து போது நீ சொன்ன மாதிரிதான் காசிமேடு ஆதிரா பழைய ரெக்கார்ட் எடுத்து பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த வந்து அந்த அந்த கையில உண்மையாவே there was a time when everybody feared ரஷீத் கான். ரஷீத் கான் was the biggest mystery. ஒரு ஸ்டேஜ்ல வந்து எல்லாருமே ரஷீத் கானை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு டைம்ல இருந்துச்சு. எஸ்ஆர்ஹெச் வந்து எஸ்ஆர்ஹெச் அந்த சீசன் ஒரு சீசன் அவங்க டாமினேட் பண்ணானுங்கன்னா அவங்க தே ஆர் தி ஒன்லி டீம் which bowling வச்சு டாமினேட் பண்ணுவாங்க. 127 140 அடிச்சுட்டு பீக் புவனேஸ்வர் குமார் கிட்ட இருந்து ஒரு 4 ஓவர் வந்துரும். தென் ரஷீத் கான் கிட்ட இருந்து ஒரு 4 ஓவர் வந்துரும். இது இந்த 8 ஓவர் டேக்கிள் பண்ணி எப்படியா டேக்கிள் பண்ணும்போது மிச்ச 12 ஓவர் விட்டுருவானுங்க. அண்ட் பேட்டிங் பாத்தீங்கன்னா உனக்கு வார்னர் ஷிகர் தவான் சொல்லிருக்கும். அந்த அந்த ஒரு ரஷீத் கானை திருப்பி நிறைய டைம் மிஸ் பண்ணிட்டோம். பழையபடி ரஷீத் கான் ஆடிடுறாங்க, ரொம்ப ஸ்பீடு கொடுக்குறாரு, இல்ல ரொம்ப வந்து ஹிட்டிங் த பால் அரைக்குழியெல்லாம் போடுறாரு. பட் சார் செட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாலமா வெடிக்கும் போது விட்டு திருப்பிட்டு இருக்கிறாரு. ஸ்ரீதர் சார், மை கொஸ்டின் டு யூ ஸ்ரீதர் சார், இப்போ ஜிடி அண்ட் ஆர்ஆர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஆப்போனன்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து தே ஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி, டிசி அண்ட் எம்ஐ. இந்த 3 டீமுமே பாட்டம் ஆஃப் த டேபிள், ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அது நீங்க சொன்ன மாதிரி என்னதான் கமெண்டேட்டர்ஸ் அப்படி இப்படின்னு சொன்னாலும் ப்ராக்டிகலி 99% அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். Whereas Gujarat Titans நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா they are playing against much hungrier opponents. They are playing a game against KKR, they are playing a game against CSK. So 2 கேம் ஆடுறாங்க. அது இல்லாம I think the other game they are playing SRH. So வந்து comparatively RR GT fixtures எடுத்துக்கிட்டா சார் கொஞ்சம் GT tougher opponents னு சொல்லலாமா in terms of context of the tournament? But they are on 14 points. They need only 1 point, one game to be on 16. Their run rate is very high. Definitely they will be on top 4. Okay, RR sir? RR it's tough, but the thing is the run rate and the team பாருங்கன்னா இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இவர் வந்து இன்ஜூரின்றாரு கேப்டன் ஜெயஸ்வால் தான் பீட் பண்ணுவாரா, என்ன பண்ண போறா? இன்னைக்கு வந்து பயங்கர பிளண்டர்ப்பா அவன் பண்ணது. ஹண்ட்ரே பர்கர் இல்லாம அவங்க ஊர்ல ஆடிட்டு பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அது வந்து பிக்கஸ்ட் மிஸ்டேக். அண்ட் டாஸ் பண்ணி பேட்டிங் ஆடணும். சி க்ரூஷியல் கேம் உனக்கும் அவனுக்கும் அப்படின்னாக்கா ப்ரெஷர்ல அவனை தான் உண்ண. நீ கான்டெக்ட் ஆஃப் த கேம் என்னன்னாக்கா in this game was crucial for GT as well as RR. Had RR won this, it's the other way around for GT.
If you look at it the other way. பட் டாஸ் டிசிஷன் வந்து சார் மத்ததெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் டாஸ் டிசிஷன் வந்து நம்ம நிறைய ஹைண்ட்சைட்ல பேசுறோமோன்னு தோணுது சார். ஏன்னா சம்டைம்ஸ் நான் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி தோக்குற டீம் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ணிருக்கலாம்னு சொல்றோமோ, இல்ல பேட்டிங் செகண்ட் பண்ணி தோத்ததுக்கு அப்புறம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கலாமோன்னு சொல்றோமோன்னு தோணுது. எனக்கு தெரியல. I might be wrong. I had my opinion. Basically இப்போ என்னன்னா you are defensive actually. அவங்களுக்கு டாப் முதல்ல வந்து ஜிடியோட பேட்டிங் நீ பாத்தீங்கன்னா அந்த டாப் 3 மட்டும் தான் ஆடுறாங்க. Somehow you take those wickets by some hook or crook, then pressure level எல்லாம் விட்டே வச்சுக்கோ. They are not finishers. First batting வந்து நல்லா ஆடுறாங்க. Finish பண்ணும்போது they are all, you know, they are lacking. If you see, Washington Sundar has not finished the game. Tewatia has not finished the game. ஷாருக் கான் ஆடவே இல்ல. So இல்ல அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். So you have to think what the other opponent is like. அப்படிதான் பாக்குறோம் எப்போதுமே. இந்த கால்குலேஷன் தான் எம்எஸ் தோனி யூஸ் டு டூ வெரி வெல். ஏன்னா அவர் என்ன பண்ணுவாருனாக்க ஆப்போனண்ட் வந்து என்ன பண்ணுவான் அப்படிங்கறத வந்து அதை டிஃபீட் பண்ணிடுவாரு. அப்போ இவருக்கு வின்னு. இவரு வின்னு பண்ணவே மாட்டாரு. ஆப்போனண்ட் என்ன பண்ண போறான் அப்படிங்கறத வந்து டிஃபீட் பண்ணுவாரு. அவன் 4 ஓவர் வச்சுருக்கானா அவனை ஆட்டுவோம் அப்படிவாரு. இவன் 2 ஓவர் இருக்கா இவன் ஆடிவோம். இவன் 1 ஓவர் இருக்கா அவன் அங்க டார்கெட் பண்ணுவோம். ஸோ என்ன ஆகுனாக்க எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த ஆப்போனன்ட்ஸ் மூவ் ஹி வில் டிஃபீட் தம். ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் வின் த கேம். ஓகே, அப்படியே நீங்க டிஃபீட் தம்ன்றீங்க. நாளைக்கு பாப்போம் சிஎஸ்கே எல்எஸ்ஜி டிஃபீட் பண்றாங்களான்னு. அப்படியே நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடுவோம். லெட்ஸ் கோ டு ப்ரெடிக்ஷன் செக்மெண்ட். ஸோ நானும் ஸ்ரீதர் சார் இன்னைக்கு ஆர்ஆர் சொன்னோம். ஸோ எங்களுக்கு பாயிண்ட் கிடையாது. ஷாம் ப்ரோ மட்டும் ஜிடி சொன்னார். ஸோ ஷாம் ப்ரோ டிசர்வ்ஸ் த பாயிண்ட். அப்படியே நாளைக்கு கேம் போயிட்டு see to defend my this thing is not justification. I never thought that they will drop Berger. I never thought Jaiswal is going to be the captain. So many. See, this is what another point I wanted to make. ஒரு காம்பினேஷன்ல ஆடுறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பிளேயர் வந்து மிஸ் ஆனாச்சுக்கோ, மிஸ்ஸிங் லிங்க்ல என்ன ஆகுனாங்க, it will have a big problem because that link was the one which is crucial if you play as a same 11. If you my only worry about RCB is that they have just played only 13 people with 13 people only all along. ஏதோ ஒருத்தருக்கு எதனா ஆச்சு வச்சுக்கேன், லைக் ஃபார் லைக் இருந்தா கூட அவன் பர்ஃபார்ம் பண்ணுவானா அப்படிங்கறது வந்து பெரிய கொஸ்டின் மார்க். இதுதான் நான் சொல்றேன். அதனால தான் ஐ வுட் ராதர் சே டஃபி ஆடலாம் அப்படின்னு நான் பேசியிருந்தோம் நேத்திக்கு. சார் பட் செட்டான டீம் மாத்த தேவையில்ல சார். செட்டான டீம் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுவீங்களா என்ன? ஜெனரலா no what I am trying to say, if something like this happens, like இன்னைக்கு கேப்டன் இல்ல என்ன பண்ணுவீங்க? எல்லாம் மாறுது பாருங்க. இது மாத்தினா அது மாத்த. So this kind of things should not happen for other teams. This is what I am trying to say. ஓகே, ஸோ அப்படியே நாளைக்கு கேம் போயிருவோம். நாளைக்கு டபுள் ஹெட்டர், சண்டே மஜா டே. நாளைக்கு காலைல வந்து தமிழ்நாடு முதல்வர், அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு மேட்ச், நைட் ஒரு மேட்ச். ஸோ டோட்டலா பிளாஸ்ட் தான் நாளைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈவினிங் பத்தி பேசுவோம். as you talk இது நடுவுல மழை வேற ஒரு பிளாஸ்ட் பண்ணுது. பிளாஸ்ட் மழை வேற இருக்கு. ஆல் ஓவர் சென்னை தமிழ்நாடு நல்ல மழைன்னு கேள்விப்பட்டேன். இங்க திருச்சிலயும் மழை பெய்யுது. சென்னை வர்சஸ் எல்எஸ்ஜி நம்மளோட ரீசெண்ட் ரிப்போர்ட்ஸ் படி என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு ரெட் சாயில் விக்கெட் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே வந்து ஒரு ஒரியிங் கன்சர்ன் மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. கன்சிடரிங் எல்எஸ்ஜி ஸ்ட்ரெங்த் ஆஃப் பேஸ் பவுலிங் அஸ் வெல் அஸ் தேர் த வே தேர் பேட்டர்ஸ் லைக் த பவுன்ஸ். நாளைக்கு என்ன மாதிரி விக்கெட் கொடுக்க போறாங்கிறதே வந்து ஒரு அல்டிமேட் டிசிஷனா இருக்கும். ஸோ வாட் யூ திங்க் அபவுட் தி கேம்? ஃபர்ஸ்ட் நம்மளோட பாயிண்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணிடுறோம். மக்களே எங்களோட பாயிண்ட்ஸ் பாருங்க. நாளைக்கு மழை பெஞ்சா சூப்பர் ஃபன்னா இருக்கும். மத்தியானம் பிளாஸ்ட் தான். சார் வெரி க்ரூஷியல் கேம் ஃபார் சிஎஸ்கே. ஏன்னா எவ்ரி கேம் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம் ஃப்ரம் நவ். ஏன்னா எல்லாமே ஜெயிக்கணும். ஸோ என்ன நினைக்கிறீங்க நாளைக்கு மேட்ச் பத்தி? I think current formula CSK should play normal game actually. So அவங்க ப்ரெஷரைஸ் பண்ணி ஆடினாங்கன்னா எல்லாம் வின் பண்ண கேம்ல எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சிஎஸ்கே இது நார்மலாக ஆடினாங்க அப்ரோச் பண்ணி. இது ப்ரெஷரைஸ் தான் ஆடினீங்கன்னா உதவிடுவீங்க ஆக்சுவலி. ஸோ யூ ஹேவ் டு ஜஸ்ட் டேக் இட் அஸ் நார்மல் அண்ட் பிளே. பிகாஸ் எல்எஸ்ஜி வந்து பேட்டிங் வந்து டோட்டல் ஃபெயிலியர் தான் ஆலலாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அது வந்து அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்ததுனாக்கா நக்கல் போட்டு எடுத்துட வேண்டியதுதான். அதுதான் நீ பண்ணணுமே தவிர யூ ஷுட் நாட் திங்க் ஓவர் திங்க். திஸ் இஸ் வாட் ஐ திங்க். பட் இங்கிலீஷ் கமிங் பேக் டுமாரோ, இங்கிலீஷ் மார்ஷ் பூரன் மார்க்ரம் பண்ட் கொஞ்சம் ஒரு பேட்டிங் விக்கெட்டா இருந்தா கொஞ்சம் பயப்படுறது ஃபேரா இல்லையா? அப்ப அவங்க போலிங் வந்து ஆட முடியும். பிரின்ஸ் மட்டும் ஆடினா போதுமே. நீ சி உனக்கு அவங்க டாப் ஃபெவி ஆடுறா வச்சுக்கோ. unless they score 220 230 அவங்க bowling நீ பிரின்ஸ் மட்டும் மாத்த ஆடணும். நீ அவ்வளவுதான், வேறதும் கிடையாது. சிஎஸ்கேக்கு லாங் பேட்டிங் இருக்கு, கடைசி வரைக்கும் ஆடுறதுக்கு பேட்டிங் இருக்கு. ஒன்லி திங் இஸ் எக்ஸிகியூஷன் தான் கரெக்டா இருக்கணும் ஓரளவுக்கு, அவ்வளவுதான். இல்லடா பேட்டிங் இருக்கிறது இந்த மேக் விக்கெட்ல ஓவர் ரன்னிங் பேட்டிங் ஆடுறதுக்கு பேட்டிங் இருக்கு. திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு see.
I am not talking about they are playing outside. They are playing in their home இல்ல சார், home பட் ஐ ground. ஸ்டில் திங்க் தேர் லோயர் ஆர்டர் மைட் பி a concern எனக்கு தோணுது. பட் பாப்போம் என்ன இல்லடா நடக்குது. இல்ல கார்த்திக் ஒரே நிமிஷம் சார். இனிமேலாம் ஹிட்டிங் விக்கெட்ல கிடைக்காது. விக்கெட் வில் பி அப் அண்ட் டவுன் தான் இருக்கும். எப்படி நீ whether you like it or not, because continuously you have played so many games, so இல்ல சார் wicket will have assistance. அதே மாதிரி நம்ம bowling will also will be good, you know. சொல்லுங்க ஷாம் ப்ரோ. சார் இல்ல சார் ஒன் கொஸ்டின் என்னன்னா, இதே மாதிரி டே கேம் தான் வந்து ஜிடியோட ஆடினாங்க. இதே மாதிரி லாங் பேட்டிங்ல சொல்லப்படுற டீம் தான் டக்குன்னு வந்து சப்ஸ்டியூட்டை வந்து இம்பாக்ட் சபை முன்னாடி விட்டு ஒரு காவா விட்டாங்க, 150 காவா விட்டாங்க. நாளைக்கு இப்போ டாஸ் ஜெயிச்சு ருத்ராஜுக்கும் டாஸுக்கும் 7ஆம் பொருத்தம் கிட்டத்தட்ட ஒரு 30 டாஸ்ல வந்து 25 டாஸ் டெய்ல்ஸ் தான் சொல்றாரா, 25 டாஸ் விட்டுருக்காரு. டெய்ல்ஸை மாத்தி ஹெட்டும் சொல்ல மாட்டாரு. நாளைக்கு இவர் ஹெட் சொன்ன டெய்ல் வருமானு ப்ராபிலிட்டி கூட கிடையாது. நாளைக்கு நீங்க வந்து பிச்சை பிச்சு ரெட் சாயில்னு சொல்லிட்டாங்க. நீங்க இப்போ எல்எஸ்சி வந்து பெரிய நீங்க சொல்ற மாதிரி பெரிய கதாட்கத டீம்லாம் கிடையவே கிடையாது. இப்போ ஒட்டிங் தட்டி தான் இப்பதான் வந்து இந்த 2வது இனம் 3வது இனம் பார்த்துருக்காங்க. ஸோ அட்வான்டேஜ் உங்க கையில தான் இருக்கு, சிஎஸ்கே கையில தான் இருக்கு. நாளைக்கு டாஸ் தப்பி தவறி ருத்ராஜ் ஜெயிக்கும் பட்சத்தில் பேட்டிங் ஆடுறது பெட்டரா இல்ல போலிங் போடுறது பெட்டரா? பேட்டிங் ஆடுறது தான் பெட்டர் ஆக்சுவலி. நார்மலா ஆடிட்டானா போதும். அவங்க பேட்டிங் கிளிக் ஆகல. சி வாட் ஐ எம் சஜஸ்டிங் இஸ், அவங்க பேட்டிங் வந்து வீக்கா இருக்கு. அதுதான் நான் சொல்லுவேன். அவங்க போலிங் வந்து இல்லனா கூட பேட்டிங் வீக்கா தான் இருக்கு. அதாவது ஆன் பேப்பர் நல்லா இருக்கு, அடிக்கல அவ்வளவுதான். கரெக்ட் சார். பட் ஆனா 150 to 170 ஸ்கோர் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வைக்கும் பட்சத்தில் எல்எஸ்சி சேஸ் பண்ணிடும் சார். இது என்னோட ஹச்சு. அது கரெக்ட். பட் நம்ம 200 டிஃபெண்ட் பண்ணிருக்கோம், less than 200 டிஃபெண்ட் பண்ணிருக்கோம்ல. சென்னை பவுலிங்ல எந்த குறையுமே இல்ல. அகில் 100 சார் சொல்ற மாதிரி பிச்சு போக டெஃபினட்டா பூந்து விளையாடுவாங்க. என்னோட பாயிண்ட் அதான் நான் சொன்னேன் முதல்ல சொல்லுவேன். என்ன சொன்னேன், பிரஷர் இல்லாம நார்மலா விளையாடினா போதும். அன்னைக்கு வந்து ஜிடி என்ன பண்ணாங்க தப்பு, they wanted to basically be very aggressive. Okay, they thought that is very very crucial game னு அப்ரோச் பண்ணாங்க. Now it is not like that. You just that's why I said don't think it is a crucial game. They play as a normal game, you will win. சார் பட் ஆனா எனக்கு என்ன பர்சனலி தோணுதுன்னா, கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு, கொஞ்சம் பட்டுச்சு அப்படின்னா, ஈவன் தோ தே ஆர் நாட் கிரேட் ஃபார்ம்ல, அதாவது பெருசா பேட்டிங்ல யாரும் கான்ட்ரிபியூட் பண்ணாட்டி கூட ஆன் பேப்பர் நீங்க சொல்ற மாதிரி தே ஆர் ரியலி வெரி ஸ்ட்ராங் டாப் 5. அதுவும் இங்கிலீஷ் வந்தாருன்னா ஆன் பேப்பர் டெஃபினட்டா பூரனும் 3 ஆடுறப்போ நல்லா தான் இருக்கு. பட்டுச்சுன்னா இன்கேஸ் என்னைக்கு படும் தெரியாது. 10 மேட்ச்ல 3 மேட்ச் தான் போடுவோம். அந்த 3 மேட்ச் நாளைக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது பர்சனலி. ஆமா அது நான் இல்ல பிகாஸ் அவங்க பிரஷர் இல்லாம ஆடுவாங்க. see the advantage என்னன்னாக்க they have nothing to lose. so அவங்க ஈஸியா ஆடுவாங்க. இல்ல எனக்கு என்னன்னா, முந்தா நேத்து நைட் மேட்ச் முடிஞ்சு சார். ஜெனரலி மேட்ச் முடிஞ்ச அடுத்த நாளே டீம்ஸ் டிராவல் பண்ணி அடுத்த ஊருக்கு போயிருவாங்க. இவங்க அடுத்த ஊருக்கு போவே இல்லை நேத்து, விச் மீன்ஸ் அவங்களுக்கு டோர்னமெண்ட்ல இதுவே இல்ல போல. அப்படியே ஃபுல்லா லக்னோல ரெஸ்ட் எடுத்து இன்னைக்கு காலைல தான் சென்னை வந்திருக்காங்க. which shows I don't know, அவங்க அது ஆல்ரெடி இதுவான இல்ல கேஷுவலா எடுத்துட்டு இருப்பாங்களாக்கும். அது ஐட்னரிலாம் போட்டு போடுவாங்க. அக்ஷய் சொல்லிட்டாருல, அக்ஷய் தான் ஓப்பனா சொல்லிட்டாரு, வில் ப்ரிப்பேர் ஃபார் நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் அவர் சொல்லிட்டாரு. மத்தனையும் சொல்லாம சொல்லிட்டு இருக்காங்க, என்னவோ தெரியல. சார் ஒன் கொஸ்டின், சர்ஃப்ராஸ் வந்து அவரோட இன்ஸ்டா பேஜ்ல வந்து தோனி கீப் பண்ற மாதிரி போட்டோ போட்டிருக்காரு. இந்த நாளைக்காச்சும் தோனி ஆடுவாரா இல்ல தோனி கிமிக் ஸ்டில் கண்டினியூஸ் சார்? I think my gut feeling is last game against SRH will play and say goodbye. Yeah, அதான் எனக்கு தோணுது. That's what my hunch says they like that. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் வந்து ஒரு ஒன் மோர் டைம் அந்த மாதிரி சொல்லுவான்னு தோணுது. அது முதல்ல சொல்லிருப்பாரு. அது இல்லாம by the time everybody would have known CSK's fate. SRH கேம் போகும்போது அவர் அப்படிதான் பிளான் பண்ணுவாரு. so I think it will be like that. let us see. okay, so அப்படியே prediction சொல்லிருங்க. அதெல்லாம் போட மாட்டாரு ட்வீட், அவரு போடுறதை நீங்க போட்டுருப்பாரு. okay, so CSK or LSG prediction சொல்லுங்க. me I think CSK will win. yeah, CSK will win. கம் ப்ரோ விசில் போடு. ஓகே, நான் எனக்கு என்னமோ நாளைக்கு எல்எஸ்டி பேட்டர்ஸ்க்கு படுன்னு தோணுது ரெட் சாயில் விக்கெட்னால. ஸோ நான் எல்எஸ்டி சொல்றேன். அப்படியே நைட் கேம் போயிருவோம். மக்களே எங்களோட பாயிண்ட்ஸ் போடுறோம் பாருங்க. எப்பேற்பட்ட கிளாஸ் சார், அதாவது எப்படி இருந்திருக்க வேண்டிய கிளாஸ். கான்டெக்ட் ஆஃப் டோர்னமெண்ட்ல பேக் எண்டு குவாலிஃபைங் 2 டீமும் அடிச்சுக்கிட்டு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைச்ச ஒரு கிளாஸ். பிக்சர்ஸ் பாக்குறப்போ சொல்றேன், இனிஷியலா டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா புஷ்ன்னு போய் ஒரு டீம் வெளில போய் மனசே கேட்கல. சரி இருந்தாலும் சொல்லுங்க, ஆர்சிபி வர்சஸ் மும்பை ராய்ப்பூர்ல ஆடுறாங்க.
வான்கடையில தோத்ததுக்கு மும்பை ஏதாச்சும் பண்ணுவாங்களா? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வாட் யூ திங்க்? நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அப்புறம் அப்படியே நம்ம ஓஜி பல்டன்ட்ட கேட்கிறேன். இல்ல ஆக்சுவலி எம்ஐ வில் புல் ஒன் பேக்னு எனக்கு தோணுது நாளைக்கு. ஏன்னா நாளைக்கு மோஸ்ட்லி ரோஹித் சர்மா லீட் பண்ணுவாரோ. சார் சூர்யா இஸ் பேக்னு போட்டாங்க சார் கிரிக் பஸ்ல. பேக் போட்டாங்களா? ஓகே. ஸோ either way, I mean, Bumrah will always, bowl well against RCB. If you look at it, he will somehow, அவருக்கு ஒரு எந்துவா இருப்பாரு, எல்பிடபிள்யூ ட்ரை பண்ணுவாரு கோலிய. புரியுதா? வெரி மாப்ளைக்குங்கறீங்க. ஆமா, அவ்வளவு வெறி அவருக்கு எப்போதுமே. ஸோ நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு பும்ரா ஷுட் bowl well and MI might pull one back. They will have their Majo back. ஏன்னா இது நியூ விக்கெட் ஃபார் ஆர்சிபி. இங்க வந்து நின்னு வரும், காணாம அடிச்சுலாம் அடிக்க முடியாது. நீங்க பாருங்க. அவங்களுக்கு கண்டிஷனே தெரியாது. ஆர்சிபி வந்து இங்க ஆடினது கூட கிடையாது. இது வரைக்கும் வந்து வாங்கடே சின்னசாமி ரெண்டும் மோரலஸ் வந்து ஐடென்டிக்கல் விக்கெட்ஸ் தான். ரெண்டுமே பால் பட்டா பறக்கிற இடம் தான். அந்த மாதிரி தான் ஆடி இருக்காங்க. இந்த விக்கெட் வந்து அவனுக்கு வந்து ராய்ப்பூர் என்னடா ஊர் வச்சு அப்படிங்கிற மாதிரிதான் வந்து ஒரு இடம் வந்து. எனக்கு தெரிஞ்சு கடைசியா இங்க ஆடப்பட்ட மேட்ச்னு பாத்தீங்கன்னா இந்த ரோட் சேஃப்டி சீரீஸ்ன்னு சொல்லிட்டு சச்சின் டெண்டுல்கர் எல்லாம் ஆடி சச்சின் பிரெயின்ல ஆடிட்டு இருந்தாங்க. அங்கதான் போச்சு. அப்படி ஆடின போது 180 தான் இங்க அதிகபட்ச ஸ்கோராவே இருக்கு. அந்த மாதிரிதான் இந்த பிச்சே வந்து போயிருக்குது. அண்ட் விராட் கோலில பயங்கரமா ஏதோ பெப்டாக்லாம் வேற கொடுத்துருக்காரு. ஐகானிக்கா வந்து I'm gonna see an eternal clash of 45 versus 18. பாப்போம் நாளைக்கு எந்த 18 கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஆர்சிபில வந்து இது இனிமேல் அவங்களுக்கும் குரூஷியல் தான். ஏன்னா தே கான்ட் டேக் எனிதிங் ஃபார் கிராண்டட். அவங்களும் தோத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிளே ஆஃப்ஸ்ங்கிறத தாண்டி அந்த குவாலிஃபயர் 1 ஸ்பாட்டை எய்ம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா போன வருஷம் ஜெயிச்சதுக்கு ஒரு மெயின் சப்போர்ட்டா இருந்தது குவாலிஃபயர் 1 ஸ்பாட். அதனால அந்த வகையில தே வில் பி வெரி ஹங்கிரின்னு எனக்கு தோணுது. யா, கிரேட் கேம் டுமாரோ. ஹோப்ஃபுல்லி மும்பை ஷுட் கிளிக்னு தான் எனக்கு தோணுது. சொல்லுங்க சார். மெயினா என்னன்னாக்க அந்த பவர் பிளேல இவங்க எடுக்கணும். ஆர்சிபி ஓபனர்ஸ் எடுத்தாங்கன்னாக்கா அவங்க உத, அப்படி இல்லைனாக்கா டெஃபினட்டா எம்ஐ வந்து கஷ்டப்படுவாங்க. அது எனி சேஞ்சஸ் சார் ஆர்சிபில? யூ வாண்ட் டஃபி டு ப்ளே ஆர் வெங்கடேஷ் ஐயர் டு ப்ளே ஆர் எனி சேஞ்சஸ்? ஐ திங்க் டஃபி ஷுட் ப்ளே. ஆக்சுவலி டஃபி விளையாடுனா நல்லது அவங்களுக்கு. அந்த வேஸ்ட் பேசிக்கா பின்னால வந்து அவ்வளவு வச்சுட்டு ஷெப்பர்ட் தேவையில்லைப்பா. ஐ டோன்ட் திங்க் ஷெப்பர்ட் இஸ் ரிக்வயர்ட். ஷாம்ப்ரோ எனி சேஞ்சஸ் ஃபார் பல்டன்ஸ்? ஏதாச்சும் இவரை ஆட வைக்கலாமா? அதாவது ருத்தர்ஃபோர்ட் ஜாக்ஸ் ரெண்டு பேருமே கீழே ஆட வைக்கலாமா? பிகாஸ் ஹர்திக் இஸ் நாட் பிளேயிங். கண்டிப்பா அந்த ஒரு ஃபயர் பவருக்கு வந்து கீழே உனக்கு தேவை. உனக்கு அங்க கொண்டு வர பாயிண்ட் வந்து தேவை. பட் ஆனா நீ வந்து இப்படி கொண்டு வந்தா நீ வந்து கசன்ஃபரை நீ வந்து விட வேண்டியது வரும். இல்ல ஜாக்ஸ் ருத்தர்ஃபோர்ட் கசன்ஃபர் 4 பேர் ஆடிடலாம். அவ்வளவுதான். அப்ப கார்பின் பாஷ் தேவை கிடையாது. ஏன்னா கார்பின் பாஷ் தான் வந்து அன்னைக்கு அந்த மேட்ச் அதுதான் பிரச்சனை. இல்ல ஆர்சிபி பொறுத்தவரைக்கும் நீ கீழே அகைன்ஸ்ட் ஆப்போசிஷன் நீ பாக்கணும். அகைன்ஸ்ட் ஆப்போசிஷன் யூ ஹேவ் டு கீப் யுவர் பேட்டிங் கொஞ்சம் டெய்ல் கொஞ்சம் நீட்டா வச்சிருந்தா அவங்க டார்கெட்டை கொஞ்சமா ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா என்ன போட்டாலும் ஆர்சிபி ஆஃப் ஒன் கேம் நீங்க ஜாக்ஸ் யாரையா டிராப் பண்ணீங்கன்னா மிடில் ஆர்டர் அடி வாங்கிடுதுல. இப்ப மின்ஸ் ராபின் மின்ஸ் சோ ஃபார் நாட் ப்ரூவன். வேற யார் நீங்க கொண்டு வருவீங்க? அந்த இன்னொரு மிடில் ஆர்டர் ஒருத்தர் சொன்னீங்களே, இது பேர் என்ன, மயங்க் ராவத். அவர் முன்னாடி சான்ஸ் கொடுத்துருந்தோம், கொடுக்கவே இல்லை. மயங்க் ராவத்தை கொடுக்கவே இல்லை. அங்கத் பாபாவை இவனுக்கு எடுக்கிறானுங்க. உள்ள வந்து பெருசா போலிங்கும் வரது இல்லை, பேட்டிங் கொடுக்கறது இல்லை. ஸோ வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் வந்து இப்போ அங்க இருக்கிற பாத்தீங்கன்னா உனக்கு தே ஹேவ் டு ஃபேஸ் போலிங் ஆஃப் புவி, தே ஹேவ் டு ஃபேஸ் போலிங் ஆஃப் ஹேசல்வுட் அப்படின்லாம் பார்க்கும்போது தென் ஏதாவது இன்டர்நேஷனல் பிளேயர் இருந்தால் தான் கரெக்டா இருக்கும். விச் இஸ் ஆல் டியூ ரெஸ்பெக்ட். என்ன ஜாக்ஸும் ருத்தர்ஃபோர்டும் வரது கரெக்டா இருக்கும். போலிங் கூட இவனுக்கு போலிங் கூட தே கேன் மேக் இட். அஸ்வினி குமார் நாளைக்கு வந்தா அந்த போலிங் வில் பி இன்னும் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து மும்பையோட போலிங் இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டா அந்த ஒரு கொடுக்க வேண்டியது இருக்கும்னு வச்சுக்கேன். நினைக்கிறேன். ஆமா, ஓகே. சோ வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க, அப்படியே பிரெடிக்ஷன்ஸ் போயிடலாமா? வேற எதுவும் இல்ல, சொல்லி பிரெடிக்ஷன் சொல்லியாச்சே. யா, சோ ஆர்சிபி ஆர் மும்பை சொல்லுங்க ஸ்ரீ சார். I think MI might win tomorrow because they somehow they have a chance. Bumrah bowling வந்து நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஆக்சுவலி he'll be charged up. எனக்கு வந்து I still somehow feel like ஈசால கப் நம்மதேங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா the defeat against Lucknow will hurt them much. ஏன்னா ஒரு பாட்டம் 10th ரேங்க் டீம் தோத்த மாதிரி ஈகோ ரொம்ப ஹர்ட் பண்ணும். So they will be coming out to prove a point. அதனால அவங்க வந்து ரஜத் படிட்டா will be my trump card.
இல்ல எனக்கு அவங்க என்னதான் டோர்னமெண்ட் விட்டு மும்பை வெளில போனாலும் தே ஷுட் மேக் அ பாயிண்ட். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணணும். ஒன்னு ஆர்சிபி ஜெயிச்சு அவங்களோட பார்ட்டியை ஸ்பாயில் பண்ணணும். இன்னொன்னு அவங்களோட லெகசி அண்ட் இதுக்காக தே ஹேவ் டு பிளே. ஸோ அதனால வந்து ஐ வாண்ட் மும்பை டு வின். ஐ திங்க் மும்பை வில் வின் டுமாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுவும் இல்லாம லா ஆஃப் அவரேஜஸ் சூரியகுமார் அண்ட் திலக் வர்மா காம்பினேஷன் ஹஸ் நாட் ஸ்கோர்ட் ரன்ஸ். அது தே வில் கம் குட் டுமாரோன்னு நான் நினைக்கிறேன். ஓகே பாப்போம் மக்களே. ஸோ எங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டோம். ஸோ கீப் டிராவலிங் அலாங். உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. அன்டில் தென் தேங்க்யூ ஃப்ரம் ஸ்மித்தியன், ஸ்ரீ சார் அண்ட் ஷாம் ப்ரோ. தேங்க்யூ.